ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாருக்காவது பர்த்டே இல்லைனா அனிவர்சரி ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களே வீட்டில் இது போல் சூப்பரான கேக் பண்ண முடியும். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டான காஃபி பவுடர். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல சூடான தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் காஃபி சீக்கிரமாக கரையும், டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதை மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃப்ளஃபியாக வரது வரைக்கும் அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. நல்லா வந்து பால் கொஞ்சம் திரண்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்கல்ல, இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம வினிகர் சேர்க்குறதுனால தான் பால் தெரியுது. இப்போ இதில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக உருக வச்ச நெய் கூட சேர்த்துக்கிறலாம். கூடவே 1/2 கப் அளவு சர்க்கரையும் சேர்த்துட்டு, அடுத்து ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது எசன்ஸ் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ மறுபடிக்கும் மூடி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு 1 கப் அளவு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து மைதாவில் பண்ணுறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஜலிச்சுக்கோங்க. நீங்கள் கொக்கோ பவுடருக்கு பதிலாக ஓரியோ பிஸ்கட்டை அரைச்சிட்டு அந்த பவுடரை கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம். அதாவது ஓரியோ பிஸ்கட் பவுடர். நல்லா இது சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா ஜலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள், திப்பி இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் போல் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போது கேக் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் போல் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்க போகிறேன். கேக்குடைய மாவு கன்சிஸ்டன்சி நல்லா வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக்கோட மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் விஸ்க் வச்சு அப்படி தூக்கி ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து ஒரு கேக் ட்ரே இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் வந்து தடவிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் தடவலாம், இல்லை நெய் கூட தடவலாம். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் போல் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு இது போல் தூவி விட்டுருங்க. தூவிட்டு அந்த கேக் ட்ரேயுடைய உள் பகுதியில் எல்லா இடத்துலையும் படுறதளவுக்கு நல்லா இது போல் டேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம கேக் ட்ரே தயார் பண்ணிட்டோம். இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை சேர்த்துடணும். இப்போ நம்மளோட கேக் பேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. இதை வந்து இது போல் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட உள்ளே வந்து காற்று இருக்கக்கூடாது, அதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு அகலமான கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு சூடுபடுத்திக்கோங்க. போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம கேக் ட்ரேயை வச்சிடணும். கேக் ட்ரே வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் இல்லைன்னா தட்டு கூட நீங்கள் வைக்கலாம். தட்டு ஒரு சின்ன காய் தட்டு இருந்ததுன்னா அதை கவுத்தி போட்டு நீங்கள் வைக்கலாம். இப்போ கேக் ட்ரே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா மறுபடிக்கும் மூடி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 25 நிமிஷத்துக்கு அப்புறமா கரெக்டாக வந்து பேக் ஆகிருக்கும். பாருங்கள், அந்த மாதிரி எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குல்ல. இப்போ இதை நான் வெளியில் எடுத்திருக்கேன். இது இப்படி ஒரு ஓரமாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். சில டைம் கேக் வந்து நடுவில் மட்டும் வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கேக் வந்து சூப்பராக ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு பிளேட்டில் கவுத்திட்டு இது போல் டேப் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு இது போல் வெளியில் எடுங்க. சூப்பராக டீமோல்டாக இருக்குல்ல கேக்கு. ரொம்பவே அருமையாக தயாராகி வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதில் நீங்கள் க்ரீம் தடவுறதுனா தடவலாம், இல்லை இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுவையாக இருக்கும்.
நான் வந்து இதனுடைய ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாக்லேட் ஸ்ப்ரெட்டு மட்டும் தடவ போகிறேன். க்ரீம் எதுவும் தடவலை. உங்கள் வீட்டில் க்ரீம் இல்லைனா வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் அப்படி இல்லைனா சாக்லேட் சிரப் இருந்தால் கூட நீங்கள் அது கூட அப்ளை பண்ணலாம். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ நான் ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம 2 பகுதிகளாக கட் பண்ணிடலாம். ஏன்னா நடுவில் நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட் வந்து தடவ போகிறோம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக்கை 2 பகுதியெல்லாம் பிரித்ததுக்கப்புறமா ஒரு பகுதியில் கொஞ்சம் போல் சுகர் சிரப் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் சிரப் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கோங்க. இது 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுகர் வந்து கரையிறது வரைக்கும், அதாவது வெள்ளை சர்க்கரை. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கேக்கில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா அதில் நம்ம க்ரீம் தடவணும். நான் வந்து சொன்னது போல் சாக்லேட் ஸ்ப்ரெட் வந்து தடவ போகிறேன். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், அப்படி இல்லைனா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கிறலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற கேக் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து தடவிக்கோங்க. நம்ம இதில் சுகர் சிரப் வந்து சேர்க்குறோம்ல, அது எதுக்காகனா நம்மளுடைய கேக்கை வந்து நல்லா மாய்ஸ்ட் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் நல்லா வந்து தண்ணி மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அதுக்காக பண்ணுறோம். உங்களுக்கு வந்து அது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், சாக்லேட் ஸ்ப்ரெட் வந்து ஒரு லேயரில் தடவியாச்சு. நம்ம இன்னொரு லேயர் கேக் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இது மேலே இப்போ வச்சிடணும். இதில் நான் வந்து சுகர் சிரப் எதுவும் அப்ளை பண்ணலை. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த லேயர்லேயுமே சுகர் சிரப் வந்து பண்ணலாம். நான் வந்து டைரெக்டாக சாக்லேட் ஸ்ப்ரெட்டை வந்து அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது க்ரீம்லாம் நல்லா தடவினதுக்கப்புறமா கடைசியாக இதில் அலங்காரத்துக்காக கொஞ்சம் போல் சாக்கோ சிப்ஸ் வந்து நான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அதாவது இந்த சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் விற்குதுல, அது கூட சேர்த்துக்கிறலாம். அப்படி இல்லைனா டார்க் சாக்லேட்டை துருவி இதில் சேர்த்துக்கிறலாம். இல்லை ஜெம்ஸ் சாக்லேட் இருக்குல்ல, அது கூட சேர்த்து அலங்காரம் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ, எது கையில் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். இல்லைனா நார்மலாக நட்ஸ் வச்சு கூட அலங்காரம் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கேக் வந்து தயாராகிருச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்ப சுலபமாக பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் ரெசிப்பியை இந்த லாக்டவுனில் வரக்கூடிய பர்த்டே, அனிவர்சரிக்கு நீங்களே வந்து உங்கள் கையால் செஞ்சு உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு இது சுவையாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் கேக் ரெசிபீஸ்க்குனே தனி பிளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் இருக்குது. எந்த கேக் வேணும்னாலும் நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.